மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுன ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட புதனுடைய உச்ச அமைப்புகளில் கடைநிலை சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி வரும். அதாவது புதனுடைய உச்ச அமைப்புகள் இந்த மாதத்துடைய கணக்கில் முடிவுக்கு வருது. ஸோ மிச்ச மீதி அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி தான் புதன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் தயாராகணும். அதுதான் இந்த புதனுடைய உச்ச அமைப்புகளில் கடைநிலை பலன். அதாவது உச்சத்திலேயே கணக்கு இருக்கும் பொழுது தானாக சில வாய்ப்பு நல்ல விஷயங்கள் அமையும். அதனுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது தானாக கிடைப்பதற்கு பதிலாக நீங்களாகவே சில விஷயத்தை உருவாக்கி கொள்ள, உற்பத்தி செய்து கொள்ள வழக்கமாயிடணும். இல்லைன்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களை வேகமாக சில விஷயத்த செய்ய தயாராகணும். ஸோ அந்த மாதிரி கணக்கில் தான் இந்த வார அமைப்புகள் மிதனத்திற்கு புதன் கொடுக்க போகுது. அதே சமயம் புதனுடைய பயண அமைப்புகள் ஓரளவுக்கு இந்த பாவகிரக தாக்குதல் இல்லாமல் ஓரளவு நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த வார அமைப்புகளே பார்த்தீங்கன்னாக்கா பணம் மற்றும் பேச்சு, நீங்கள் பேசக்கூடிய விதமும் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பணத்தை இழக்கிறதா பணத்தை பெற்றுக்கொள்வதா அப்படிங்கிற ஒரு கணக்கை உங்களுடைய பேச்சுவார்த்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசுனா பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையப்படுத்திங்க. இப்படிதான், ஏன்னா எல்லாருடைய தேவைகளும் கிட்டத்தட்ட பணத்தை மையப்படுத்தி தான் அன்றாட சூழ்நிலைகளை நகருது. அதனால் எந்த வேலைகள் எது எப்படியாக இருந்தாலும் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பணத்தை மையப்படுத்தின ஒரு வாரமாக இருக்கும். ஸோ பணம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் முக்கியம், அப்படி தான் போகும். ஸோ நீங்கள் பேச்சுகளால் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், பேசி சாதிக்கக்கூடியது, காரியம் சாதிப்பது. அதற்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட இந்த வார அமைப்புகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா 4, 5, 6 இந்த மாதிரி கணக்கில் கிடைக்கிது. அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு வளர்பிறை உள்ள ஒரு வாரமாக இருக்குது. வளர்பிறை உள்ள ஒரு வாரமாக இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெரிய அளவுக்கு வீணாக போகக்கூடிய ஒரு வாரம் இல்லை. பொருளாதார அமைப்புகள் உங்களை காப்பாற்றும். அதே சமயம் பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு அடுத்த கட்ட நிலைமையாக சில விஷயங்கள் தொலைத்தொடர்பு, ஃபோன் மூலியமாக இன்றைக்கி எவ்வளோதோ தொலைத்தொடர்புகள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நிறையா வந்திருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலியமாக சில ஆதாயத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். ஆன்லைன் ட்ரேடிங் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மிதுன ராசி நபர்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங், அதன் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கிறது, அதன் மூலியமாக சில விஷயங்களை பின்னாளில் பயன்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொள்வது அப்படிங்கிற விஷயம்லாம் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அடித்தளம் உள்ள ஒரு வாரமாக அமைய போகுது.